Happy Women's Day. Happy Women's Day. என் தம்பியோட ரிசப்ஷனுக்கு வந்து நான் கட்டியிருந்தேன். Happy Women's Day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டிலேருந்து ஒரு vlog. லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்காக அப்பா தான் ஊருக்கு வந்து என்னையும் தம்பி வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தீபி காலேஜ்லேருந்து அப்படியே வந்துடுவா. கார் ஏறி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, மேட்டூர் கூட தாண்டல, ரேகன் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, குட்டி தங்கத்தை பார்க்க போகிறோம், அவள் கூட ஒரு 2 நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறக்காக தான். நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, குறும்பு அதிகமாகிடுச்சு. ஒரு இடத்துல வந்து நிற்கிறதில்ல. இப்போ மடியில் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆசையாக பார்க்கலான்னு நினச்சா கூட உட்காரவே மாட்டாள், ஓடிட்டே தான் இருப்பாள். ஆனால் க்யூட்டாக இருக்க அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறக்கு. நாங்கள் ஊருக்கு ரீச் ஆகும்போதே மணி 4:15 போல் ஆகிடுச்சு. வந்து குட்டித்தங்கத்தோடு விளையாடிட்டு இருந்ததுல எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்புறம் அம்மா வந்து ஒரு 5 மணிக்கு டீ வந்து வச்சு கொடுத்தாங்க. 6 மணி போல் ரிசப்ஷனுக்கு வந்து போகணும். டீ வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஊருக்கு வந்தால் எது பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு அம்மா கையால் டீ இல்லை காஃபி வாங்கி குடிக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து தனி தான். டெய்லி ஈவினிங் நாமளே போட்டு தனியாக நம்ம வீட்டு சோஃபாவில் உட்காந்து குடிச்சிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கையால் இருந்து நிம்மதியாக உட்காந்து குடிக்கிற அந்த சுகம் வந்து எதுலேயுமே நிஜமாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங் வந்து உண்மையாகவே வந்து புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயரில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. ஜான் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தோம். ஃபெப்ரவரி மிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆன ஃபங்க்ஷன். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஊருக்கு போயிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் கூட இன்னும் 4 ஃபங்க்ஷன் மார்ச்சில் ரெடியாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சே சண்டேல நாங்கள் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 மாதம் பக்கம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வேலை ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, நாங்களும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்படி தான் எங்களுக்கு வந்து வீக்கெண்ட் போகுது. ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது. மே மந்த் நம்ம வீட்லேயே ஒரு கிராண்டான பெரிய ஃபங்க்ஷன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்து ரிவீல் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டா, என்ன பண்ணுறா ஃபோனில், ஏது பண்ணுறா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு அந்த ஃபோனை எடுக்க போனால் தள்ளி வச்சுட்டேன். அவள் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் டீயும் குடிச்சிட்டு போயிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். யார் அது? இதில் பூந்து ஒன்னாங்கோட எடுத்து அந்த பாட்டு ஒன்று வரும்ல, அப்படி சுற்றி இப்படி சுற்றி வரோம். இன்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் இருக்குது, அதனால தான் வந்து ஊருக்கே வந்திருக்கேன். ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இந்த சாரீ ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என் தம்பியோட ரிசப்ஷனுக்கு வந்து நான் கட்டியிருந்த சாரீ. அன்னைக்கு கட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் இன்னும் எங்கேயுமே கட்டிட்டு போகல. சரி, இந்த ரிசப்ஷன் கட்டிட்டு போகலான்னு வந்து எடுத்து வந்திருந்தேன். ஸோ அப்பயே இந்த ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ், ஆரி ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ, என் தம்பி கல்யாண வீடியோவுக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ கழிச்சு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி தான் கட்டிட்டு போக போகிறேன். குயிக்காக வந்து ரெடி ஆகலாம். இன்றைக்கே அப்படியே ரெடி ஆகிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த மாதிரி மேக்கப் சிம்பிளாக வந்து போட்டு நீட்டாக போகலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்னோடய வேலை வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாரீ வந்து பல்லு பாட் ப்ளீட் எடுத்து வச்சுக்கிட்டேன். கட்டும்போது கீழே எடுத்துக்குவேன். சாரீ கட்டுறது டீட்டெயில் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஹாஃப் சாரீ தான், அதுலேருந்தே சாரீ கட்டி எனக்கு நல்லா பழக்கம் இருக்குது. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது சாரீ தான் கட்டிட்டு போனேன், அதனால நல்லா வந்து கட்டி பழகிட்டேன். ஸோ நான் சாரீ கட்டும்போது ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து அந்த டெடிக்கேட்டட் வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு குயிக் ட்ரான்சிஷனில் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன்.
நான் போடுறது மேக்கப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் வந்து மஸ்ட்டு. நான் நியூட்ரிடெமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷனும் தேகாவோட லிப் பாமும் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஆனால் மேக்கப் முன்னாடி நியூட்ரிடெமோடது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பேஸாக மேக்கப் வந்து ஸ்கின்ல நல்லா செட் ஆகும். நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் மேக்கப் போடுற அன்றைக்கி மேக்கப் திட்டா தெரியாமல் ஸ்கின்குள்ளே ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸ்கின் கேர் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்பிளோடது ஃபீல்ட் ஏஜென்ட் 4. அது கூடவே சேர்த்து இப்போ ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மேப்ளின் நியூயார்க்கோட ஃபவுண்டேஷன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண மாட்டேன். எங்கெங்கே பிளாக் மார்க் இருக்கோ அங்கே மட்டும் வச்சு கவர் பண்ணிக்குவேன். அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப மேக்கப் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது. கன்சீலரும் ஃபவுண்டேஷனும் போட்டுட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஜெல் லைனர் தான் ஐப்ரோக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அப்ளிகேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஐப்ரோ ஃபில் பண்ண மாதிரி தெரியாமல் நேச்சுரலாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஃபேஸஸ் கனடாவோடது. ஷேட் வந்து கோகோ க்ரஷ். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இந்த ஷேட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் என்னோடய மேக்கப். சாரீ கட்டிட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ஒரு செயின் வந்து போட்டேன். நான் ஐ மேக்கப் வந்து அன்றைக்கி எதுவுமே பண்ணல. அப்படி போட்டாலும் மஸ்காரா மட்டும்தான் போடுவேன். எனக்கு காஜல் அந்தளவுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு செட் ஆகுனா நீங்கள் போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு மேக்கப் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது. ஒரு நேச்சுரலான க்ளோயிங்கான ஸ்கின் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபினிஷ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 6:30 போது நாங்களும் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். முந்தின நாள் ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே நைட்டு மணி 10 ஆகிருச்சு. அடுத்த நாள் உமன்ஸ் டே. எனக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் நிஜமாக தோணுச்சு, ஒய் நாட் அம்மாவுக்கு அபிக்கு தீபிக்கெலாம் ஒரு பொக்கே வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கக்கூடாது உமன்ஸ் டேக்குன்னு. டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணேன். அம்மா வீடு ஈரோடு மெயினில் தான் இருக்குது. அதனால் பக்கத்துலேயே ஒரு பொக்கே ஷாப் இருந்தது. நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கால் பண்ணி கூட சொல்லலை, எல்லாமே சேட்லேயே சொல்லிட்டேன், கால் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஈரோடு கலெக்டரேட்டில் சுதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சோலை மெடிக்கல் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இந்த ஷாப் இருக்குது. பெட்டல்ஸ் அப்படிங்கிற ஷாப். நம்ம சொல்கிற மாதிரி ரேட்டும் அஃபோர்டபுளாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பொக்கே வாங்கிட்டு நான்வெஜ்ஜே எடுத்துகிட்டு அப்படியே ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா 3 டெய்ரி மில்க்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நானும் அப்பாவும் போனோம். வீட்டுக்கு வந்தாச்சு, போய் கொடுப்போம், ரியாக்ஷன் பார்ப்போம். இருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. இந்தாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. நான் நினைச்சேன், இதை தான் அப்படி நினைச்சேன். கேர்ள், ஹாப்பி உமன்ஸ் டே. நான் வாங்கிட்டதே திருப்பி என்ன கொடுக்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறேன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. வீடியோ பார்க்குறேன் என்னோடய லவ்லி லேடிஸ்க்கு இந்த பொக்கேஸை வர்ச்சுவலாக கொடுக்குறேன் என்னோடய வர்ச்சுவல் அக்ஸ் கூட. எல்லா நாளும் நமக்கு வந்து உமன்ஸ் டே தான். ஸோ நாம தான் ப்ரைஸ் பண்ணிக்கணும். யாரும் வந்து ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. அதை எதிர்பார்க்கவும் நம்ம வேணாம், நமக்கு நாம் இருக்கோம் அப்படின்னே வந்து ஓடிட்டே இருப்போம். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. ஸோ பொக்கேஸ் கிஃப்ட்டுன்னு உமன்ஸ் டேவை ஒரு மணி நேரம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் டு கிச்சன். என் தம்பிக்கு ஒரு 3 வீக்ஸாக அம்மா போட்டு கம்ப்ளீட்டாக இப்போ தான் க்யூர் ஆகியிருக்கு. நான் ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுமே அவன் மெனு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டான். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவன் முன்னாடியே சொல்லிட்டான். பொக்கே வாங்க போகும்போதே அப்பா கூட போயிட்டு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் தேவையானதை ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே கிச்சனுக்குள்ளே இருக்கிறத பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து நினைக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சி செய்கிற விஷயம் என்னோடய லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ சிக்கன் தந்தூரிக்கு பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு அப்படியே குயிக்காக வந்து சொல்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் வந்து அதாவது டேபிள் ஸ்பூன் குழிக்கரண்டியில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பெப்பர், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு,
கொஞ்சம் கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது கூடவே வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சக்தி மசாலா பிராண்டோட சிக்கன் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வீட்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. அது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தயிர் சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் புளிச்சிருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து போட்டு பெரட்டிக்கலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2.25 கிலோ வந்து சிக்கன் எடுத்துருந்தோம். அதில் வந்து 10 லெக் பீஸ், மீதி எல்லாமே வந்து விங்ஸ் வாங்கியிருந்தோம். விங்ஸ் ஒரு 4-5 வந்து கிடச்சிது. கடையிலேயே நல்லா கீரல் போட்டு கொடுக்க சொல்லி வீட்டுக்கு வந்ததும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சுருந்தோம். அப்போ தான் வந்து மசாலா உள்ளே நல்லா ஒட்டும். இந்த மாதிரி கை விட்டு உள்ளே எல்லாம் படுற மாதிரி மசாலா வந்து கலந்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே மசாலா, உப்பு, காரம் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். தம்பி வீட்டில் வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்குது, அதில் தான் வந்து அவன் டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தான். இதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் பிரியாணி, மீன் குழம்பு, அப்புறம் மத்தி மீனில் வந்து ஃப்ரை, இதான் அன்றைக்கி மெனு. ஸோ மட்டன் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி மட்டன் வேக வைக்க போனேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இதில் வந்து கொஞ்சம் உப்பு, வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சிட்டோம்னா குட்டி தங்கத்துக்கு தனியாக எடுத்து கொடுத்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு அதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு பிரியாணிக்கு அரிசி இறக்குற டம்ளர்லேயே தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளந்து ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி பெருசாக ரெசிபி எதுவுமே நான் கவர் பண்ணல. ஏன்னா மீன் குழம்பும் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குது. மட்டன் பிரியாணியுமே ரீசெண்டாக தான் ஒரு ஷார்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் அன்றைக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டைம் ஆச்சா, அதனால் ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாளித்து விட்டுட்டு இன்னொன்றில் வந்து பிரியாணி வந்து தாளித்து விட ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி வந்து நிறைய டைப்பில் எனக்கு செஞ்சு அது வந்து ஃபுல்லாக வந்து என்ன நான்வெஜ் எடுத்து கொடுத்தாலுமே டக்குன்னு வந்து நான் செஞ்சிருவேன், யோசிக்கவே மாட்டேன். ஒவ்வொரு டைமும் வீடியோ பார்த்து செய்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அது மனப்படமே ஆயிடுச்சு. டக்குன்னு பிரியாணி மட்டும் குயிக்காக செஞ்சிருவேன். அதே மாதிரி தான் மீன் குழம்பும் நல்லா எல்லாமே போட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மட்டன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மட்டன் வேக வச்சு தண்ணியவே வச்சு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. மீன் குழம்புக்கு மசாலா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டோம். குட்டித்தங்க எந்திரிக்கிறக்குள்ளேயே சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தோம். அப்படியுமே வெந்துச்சிட்டா. ஒரு 3/4 வேலை வந்து முடிச்சிட்டோம். நிறைய வேலையெல்லாம் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது. வந்ததும் ஃபஸ்ட்டு என்னோடய கேமராவோட ட்ரைபாட் இருக்கோ அதை தான் பிடிச்சி விளையாட வந்தா. அப்புறம் அவளை கொஞ்சம் நேரம் வேடி காமிச்சிட்டு அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரில்லுமே ரெடி ஆகிருந்தது. நீங்கள் ஓடிஜியில் செய்கிறீங்கன்னா 180ல் 20-25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஏர் ஃப்ரையர்லேயும். மைக்ரோவேவில் வந்து க்ரில் செட்டிங்கே இருக்கும், அதுவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிக்கன் போட்டு மூடி வச்சுருங்க. ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு திக்காகிடுச்சு. குழம்புக்கு வந்து கட்லா மீன் தான் எடுத்திருந்தோம். ஃப்ரைக்கு வந்து மத்தி மீனுக்கு மசாலா பார்த்திங்கன்னா அந்த மீன் வாங்கின கடையிலே இருந்தது, அதை மட்டும் வாங்கிட்டு வந்து உப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு போட்டு கலந்து வச்சுருந்தோம். அன்றைக்கி ஒன்றோட டேஸ்ட்டு இன்னொன்று பீட் பண்ணவே முடியல. எல்லாமே ஈக்குவலாக சூப்பராக இருந்தது. பிரியாணியும் சாப்பாடு உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. மீன் குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறக்கு எம்மியாக சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட் வந்து சாப்பிட்டோம். எனக்கு அந்த டைமில் என் ஹஸ்பண்டை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னோடய பிரியாணியாக இருந்தாலும் சரி, க்ரில்லு, அப்புறம் வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அவர் மட்டும் மிஸ்ஸிங் அன்றைக்கி. தீபி, நரணியாக்கு ஒரு பொக்கே கொடு. ஹாப்பி உமன்ஸ் டேன்னு. ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு வ்ளாக் பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.